அனைவருக்கும் வணக்கம். ஒண்டிக்கு ஒண்டி டைட்டில் மட்டும் தான் தமிழில் இருக்குது. படம் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. ட்ரெய்லர்லாம் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ராபர்ட் மாஸ்டர் எல்லோரும் சொன்ன மாதிரி குழந்தையாக இருக்கும்போது மாஸ்டர் ராபர்ட்னு அறிமுகமானார். அப்போ ராபர்ட் மாஸ்டராக மாறிட்டார். இப்போ ஹீரோ ராபர்ட்டாக வந்துட்டார். இப்போ பரிணாம வளர்ச்சி வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக எப்படி குழந்தை நட்சத்திரமாக ஜெயித்தாரோ, டான்ஸ் மாஸ்டராக ஜெயித்தாரோ, அதே மாதிரி கண்டிப்பாக அவர் ஹீரோவாகவும் ஜெயிப்பார். அது ஒரு உழைப்புக்கேற்ற வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு மியூசிக் நம்மளும் சொல்லலாம், ஸ்ரீகாந்த் தேவா சார். இப்போ நடிகரில் ரஜினிகாந்த், விஜயகாந்த், காந்த்னா ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அவர் மியூசிக் இல்லை ஸ்ரீகாந்த். அப்புறம் அந்த காந்த்னால ஒரு எனர்ஜி தான். அவர் கடந்துட்டு போனாலே சார் ஜெயிக்கிறோம் பாரு, கேட்கும்போது ஜெயிச்சிடும் நம்பிக்கை வந்துடும் நம்மளுக்கு. அந்தளவுக்கு எனர்ஜியை கொடுக்குறவர் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார். பேச்சில் மட்டும் இல்லை, மியூசிக்லையும் கொடுத்துருக்காரு. அவருக்கான வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு குறிப்பாக பாராட்டணும்னா விஜய் சேதுபதி சார். அவர் இருக்கும்போது பாராட்டுறதை விட அவர் இல்லாமல் பாராட்டுறது தான் உண்மையான பாராட்டுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் 30% பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்கிறதுக்கும் நிறைய தயாரிப்பாளருக்கும் இன்றைக்கி வேலை கொடுத்துருக்கவர் விஜய் சேதுபதி. அவரோட உழைப்பு அவருக்கு பயன்படுதோ இல்லையோ, இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பயன்பட்டுருக்கு. தில்லுமுள்ளுன்னு படம் ரஜினி பண்ணார். அவர் பண்ணும்போது அந்த படத்துக்கு மீசை எடுத்தார். ஒரு படத்துக்கு எடுத்த மீசை 8-9 படத்தை பாய்ச்சு. அதாவது 8-9 படத்துக்கு ஒட்டுமை செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சு. நெற்றிக்கண், முரட்டுக்காலை, கழுகு, கர்ஜனை, தீ, பொல்லாதவன், ராணுவ வீரன் நினச்சி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டுமை வச்சுருப்பார். அதுக்கு காரணம் திருமுழு படத்தில் மிஸ் எடுத்து தான். அப்போ என்ன, ஒரு படம் ஒரே நேரத்தில் ஒரு 10 படம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு படத்துக்கு மிஸ் எடுக்கும்போது அத்தனை படத்துக்கும் ஒட்டுமை செய்ய வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அவ்வளோ உழைச்சி தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு ரஜினி வந்திருக்காரு. அன்று ரஜினி உழைத்தது மாதிரி இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் பல படங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோனா அது விஜய் சேதுபதி தான். கண்டிப்பாக அவர் ரஜினி இடத்துக்கு வரணும்னு இந்த மேடையில் நான் வாழ்த்துறேன். இப்போ இந்த யூனிட்டு மலேசியா தான் பங்கு பெற்றுன்னு நினைக்கிறேன். அந்த யூனிட்டு இந்த படத்தை வெட்டு மூலமாக மிகப்பெரிய லாபம் அடைந்து தொடர்ந்து தமிழ் படங்கள் பண்ணணும். அதுக்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் அண்ட் ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் பெரியவர் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் ராபர்ட் மாஸ்டர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஆக்டராக உட்காரல, அவரோட ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் டான்ஸ் ஆடுறேன்னா அதுக்கு எல்லா காரணமும் அவர் தான். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப செல்லம். ஏன்னா நானும் ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க மாட்டோம். அவர் எதனா ஒரு மூமெண்ட் போட, மாஸ்டர் நல்லா இல்லை மாஸ்டர், வேறு மாற்றுங்க மாஸ்டர் அப்படின்னு. அவரும் உடனே அப்படியே நல்லா இல்லையா மாற்றலாமா அப்படின்னுவார். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு மாஸ்டர். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் பார்க்குற மேஜர் டான்சர்ஸ், அந்த 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 ஃப்ரண்ட்டில் ஆகிற டான்சர்ஸ் எல்லாருமே உருவாக்குனதில் அவர் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேரை உருவாக்கி விட்டுருக்காரு. எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் யார் டான்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணாலும் எல்லாருக்குமே வந்துட்டு வருவார், எல்லாருக்குமே கற்றுக் கொடுப்பார். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி, அவ்வளோ டவுன் டு எர்த். மாஸ்டர், உங்களை பார்த்து தான் வந்துட்டு கெமிஸ்ட்ரின்னு என்னென்னு நான் கற்றுக்கிட்டேன் கிளாஸில். கண்டிப்பாக நீங்களும் செமையாக பண்ணியிருக்கீங்க மாஸ்டர். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி வந்து டைரக்டர் மனோஜ்னா மாஸ்டரோட அண்ணன். எல்லாருமே அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா சினிமான்னு மட்டும்தான் இருப்பாங்க. சினிமாவோட மிகப்பெரிய பைத்தியம் சொல்லலாம் அந்த ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லோரும் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்ரீகாந்தனை வந்துட்டு நான் தேவா சார் மடியில் உட்காந்துட்டு நான் ஹார்மோனி பெட்டியை பார்க்கும்போது ஸ்ரீகாந்தனாவை அந்த ஓரமாக நான் பார்த்தேன்.
இன்றைக்கி வந்துட்டு ஸ்ரீகாந்த் நான் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் படம் 2 படம் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் உங்கள் பர்மிஷனோட நெக்ஸ்ட் வந்துட்டு மாஸ்டர் நல்ல ஸ்டேஜ்னு நினைக்கிறேன், அதான் இப்போயே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீகாந்த் அண்ணா வந்து நீங்கள் வேறு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனில் பார்ப்பீங்க, ஒரு செம்ம வெஸ்டர்னில் செம்ம ஸ்டைலில் ஒரு சாங் பார்ப்பீங்க. வெரி சூன் நானும் மாஸ்டரும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் உங்கள் விஷஸ் எல்லாம் வேணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மலேசியன் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.